பிக் பாஸ் மூலமா ரொம்பவே பாப்புலர் ஆனவர் தான் பிரதீப் ஆண்டனி. இவருக்கும் இவரோட ரொம்ப நாள் லவ்வரான பூஜாவுக்கும் நேற்று ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் செம்ம கிராண்டாக வெட்டிங் நடந்து முடிஞ்சிருந்தது. இவரோட இந்த வெட்டிங்க்கு பலருமே அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில பிரதீப் ஆண்டனி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. பிரதீப் ஆண்டனி பூஜா அப்படிங்கிறவங்கள ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த நிலையில இவருக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா பலருமே இவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க. மேலும் இவருக்கு கடந்த ஜூன் மாதம் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்த நிலையில இவ்வளோ நாள் ஆகியும் இன்னும் இவருக்கு மேரேஜ் ஆகாம இருக்கு. மேரேஜை பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம இருக்காரு. ஒருவேளை வெட்டிங் நின்றுச்சா அப்படின்னு பல பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்நிலையில சர்ப்ரைஸா திடீர்னு நேற்று இவருக்கு வெட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. இவருக்கு 2 விதமான வெட்டிங் நடந்திருக்கு. சர்ச்சில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் ஒரு வெட்டிங் அப்படின்னும், இவங்களோட ஒய்ஃபான பூஜா ஹிந்து அப்படிங்கிறனால ஹிந்து முறைப்படி தாலி கட்டி இன்னொரு வெட்டிங் அப்படின்னு 2 விதமான திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்நிலையில் பிரதீப் ஆண்டனி அவரோட மேரேஜை பற்றி சில விஷயங்களை ஓப்பன் அப்பாக சொல்லியிருக்காரு. மறக்க முடியாத இந்த நாளில் என்னை சுற்றி இருந்த எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த அன்பு, ஆதரவு, கவனிப்பு இதெல்லாம் இல்லைன்னா இந்த நாளை நான் எப்படி சமாளிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியல. உங்கள் எல்லாரோட ஆதரவு தான் இந்த நாளை ரொம்ப சிறப்பானதாக மாற்றியிருக்கு. ஒரு நாளில் இவ்வளோ உணர்ச்சிகளை நான் சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு நாளும் நினச்சதில்லை. ஆனால் உங்கள் எல்லாரோட அன்பும் ஆதரவும் தான் இதை சாத்தியமாக்கியிருக்கு. எனக்காக வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃப் தனக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரியான ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு.